மார்னிங். இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சிக்கன் வெஜ்ஜி போட்டு ஒரு ஸ்டூ பண்ணிவிட்டு ப்ரெட்டு வந்து ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டோம். ஏன் ப்ரெட்டு ஸ்டீம் பண்ணணும்? அப்படியே சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பேக்கருங்க வந்து எப்போ பேக் பண்ணுறாங்க, எவ்வளோ நாள் கடையில் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் அதை 2 to 3 minutes ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது ரிஃப்ரெஷ் பண்ணுது. ஆக்சுவலி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதாவது நீங்கள் கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அதனால நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 to 3 minutes நல்லா ஒரு திக் ஸ்லைஸ் எடுத்து ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டா ஸ்டூக்கு அதுக்கும் அட்டகாசமாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணேன். உங்கள் சாய்ஸ் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பட்டையை வந்து நான் முழுசாக போட்டேன். கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இது என்ன பண்ணேன், அந்த கல் கிரைண்டர் இருக்கும் இல்லையா, அந்த பெஸ்டல் அண்ட் மோட்டார்னு வாங்களே, அதில் சும்மா இப்படி கிரைண்ட் பண்ணி பொடியாக்கி அது உள்ளே போட்டாச்சு. பச்சை மிளகா வந்து அரிஞ்சு போடலை, முழுசாக கொஞ்சம் கீரி மாத்திரம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக போட்டு, ஜிஞ்சர் வந்து க்ரஷ் பண்ணி போட்டேன். கார்லிக் வந்து ரெண்டும் போட்டேன், சாப்டும் போட்டேன், அதே சமயத்தில் க்ரஷ் பண்ணியும் போட்டேன். நான் சாப்னா ஃபைன் சாப் இல்லைங்க, சும்மா ஒன்றும் பாதியமாக அப்படியே போட்டது தான். இதை மினிட் ஆர்ஸோ லைட்டாக அப்படியே சாட்டே பண்ணிவிட்டு அது கூட என்ன பண்ணுங்கன்னா வெங்காயம் ஆட் பண்ணுங்க. கூட வந்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 சேர்ந்து போட்டேன் நான். அது 2 உள்ளே போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஒரு 2 to 3 minutes அது சாஃப்டன் ஆகட்டும். அப்படியே இது கூட சிக்கனை வந்து லாஸ்ட் நைட்டு என்ன பண்ணிட்டேன், மேரினேட் பண்ணிட்டேன். நல்லா சிக்கனெல்லாம் கழுவிட்டு மஞ்சத்தூள், உப்பு, தயிர், இது பேசிக் மேரினேஷன். இது கூட நான் என்ன பண்ணேன்னா ஒரு 2 பிஞ்ச் பேக்கிங் சோடா போட்டேன். எதுக்கு பேக்கிங் சோடா அப்படின்னா மீட்டை வந்து டெண்டரைஸ் பண்ணும், அதாவது சாஃப்ட் பண்ணும். இதை நான் எங்கே லேர்ன் பண்ணேன்னா யூஎஸில் வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டப்போ அவங்க சிக்கனோ பீஃபோ இதெல்லாம் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். என்ன பண்ணுறீங்க, எப்படி இவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு சொன்னப்போ அவங்க தான் இந்த டிப்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. கொஞ்சம் பேக்கிங் சோடா அவங்க வந்து ஆக்சுவலாக நிறைய போடுவாங்க. நான் அவ்வளோ வேண்டாம், யூஎஸ் சிக்கனுக்கெல்லாம் நான் ஜஸ்ட் 1 பிஞ்ச் போட்டாலே அவ்வளோ சாஃப்ட் ஆகும். ஆனால் இந்த இந்தியன் சிக்கனுக்கு 2 பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா பத்தலை. ஸோ நீங்கள் ஏராளமாக 5 to 6 பிஞ்ச் போட்டு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகும். இது கூட கொஞ்சம் பிளாக் பெப்பரை போட்டுட்டு என்ன பண்ணேன், அந்த மேரினேட் பண்ண பாத்திரம் இருக்கு இல்லையா, அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரின்ஸ் பண்ணி உள்ளே போட்டு ஒரு 7 minutes குக் பண்ணேன். கூட கருவேப்பிலை போட்டு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதனால் கருவேப்பிலை விடாதீங்க, போட்டு நல்லா ஒரு 7 minutes வேக விடுங்க. ஆஸ் இட் இஸ் எனக்கு கருவேப்பிலை ரொம்ப பிடிக்குங்க. யூஎஸ்லலாம் கருவேப்பிலை எக்ஸ்பென்சிவ். ஸோ ஒரு பேக்கெட்டுக்கு லிமிட்டடாக தான் தருவாங்க. அதுலேயே என் கை தாராளமாக போகும். இப்போ அம்மா வீட்டு பேக்யார்டில் கருவேப்பிலை மரமே இருக்குது. அப்போது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரெசிப்பியில் நான் நிறைய போட்டிருப்பேன். அது ஆப்ஷனல், உங்கள் இஷ்டம்தான், அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்படி தான் போடணுங்கிறது கிடையாது. ஸோ சிக்கன் ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு என்ன பண்ணேன், ராவாக சாப் பண்ணி கொஞ்சம் பிக் சைஸஸாக சாப் பண்ணி உள்ளே போட்டுட்டு கூட இன்னொன்று ஆட் பண்ணியிருப்பேன். அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தனியாக உப்பு போட்டு வேக வச்சு மேஷ் பண்ணி உள்ளே போடுங்க. நான் இதுக்கு முன்னாடி ஸ்டூவில் வந்து அந்த மாதிரி போட்டதே இல்லை. இந்த டிப் எங்கள் மாமா சொல்லி கொடுத்தது. எதுக்குன்னா ஃப்ளேவரும் என்ஹான்ஸ் ஆகுது, அதே சமயத்தில் கன்சிஸ்டன்சிக்காகவும் போடுறோம். ஸோ இந்த 3rd or 4th தேங்காய் பால் இருக்கும் பார்த்தீங்களா, தின்னாக இருக்கும், அதே உள்ளே போட்டு உப்பு போட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு 10 minutes வேக விட்டேன். 10 minutes வெந்ததுக்கப்புறம் நல்லா சூப்பராகும். தென் யூ ஆட் த ஃபஸ்ட் தேங்காய் பால். நிறைய நான் ஆட் பண்ணல, பட் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் விட்டுட்டு நல்ல கன்சிஸ்டன்சி வந்த உடனே திருப்பியும் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். நீங்கள் இவ்வளோ ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அகெயின் இந்த வாட்டி கொஞ்சம் அப்படி என்ன சொல்கிறது, ஒன்றும் பாதியமாக அப்படி கிழிச்சு இப்படி போடுவாங்களே அந்த மாதிரி, அப்போ தான் சூப்பராக ஃப்ளேவர் வரும், நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குன்ட்டு. அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூளும் கொஞ்சம் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ், நிறையா வேண்டாங்க, ஜஸ்ட் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் போட்டுட்டு சிம்லே வச்சு ஒரு 5 to 7 minutes வச்சிங்கன்னா டன் அக்கா செம்ம சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஆப்பத்துக்கு சூப்பராக இருக்கும், இடியாப்பத்துக்கு சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும், இட்லிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் நீங்கள். நாங்கள் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்டீம்டு ப்ரெட் வச்சு சாப்பிட்டோம். எங்கேயோ இருந்துச்சு டேஸ்ட்டு. ட்ரஸ்ட் மீ ஆன் திஸ் அண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தோடைய வேர்டிக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. குக் பண்ண எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நான் ஏன் ஸ்டீம் பண்ணணும்னு சொன்னேன், ஸ்டீம் பண்ணி பாருங்கள், அதுவும் டாப் டக்கராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆசை எல்லாத்துக்கும் குக் பண்ணி தரணுன்ட்டு. ஸோ குக் பண்ணி கொடுத்ததில் ரொம்ப 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 சந்தோஷம்.
நானும் என்ஜாய் பண்ணேன், எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. கிறிஸ்டா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால எல்லாரும் வந்து வெறும் சைனில் மாத்திரம் காட்டி வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. ப்ளீஸ் கிவ் இட் அ ட்ரை. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பபாய்.